ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. அதாவது சர்க்கரை பாகுப்பதம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம வெல்லம் எடுத்து இல்லைங்களா, அதே கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இப்போ இதோட பெரிய சைஸ் பழமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 பழம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் இருக்கிறதுனால நான் ஒரு 3 பழம் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ 3யுமே இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சிட்டி உப்பு சேர்த்துக்கலாங்க. இது லாஸ்ட்டாக ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த சர்க்கரை பாகு அது வடிகட்டி யூஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி பத்தில் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு மீடியம் சைஸ் ஒரு குழிக்கரண்டி எடுத்து 1 கரண்டி அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவை. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக அதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காதுங்க. கரெக்டான பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நம்ம ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக இது நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக 4 பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பழமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 மட்டும் எடுத்துக்கலாங்க. நான் சின்ன சைஸ் இருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். பழம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் 5 ரூபா பேக்கெட் பூஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு பேக்கெட் அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவில் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ அதையும் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டு இதில் 2 முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு முட்டை சாப்பிட மாட்டேங்க, முட்டை பிடிக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. அது அப்படியே டேரெக்டாக சேர்க்காமல் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதோடையே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆப்ப சோடா, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு சைட்லேருந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் 2 ரூபா பேக்கெட் சன்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அது எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தயிர் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது சேர்க்க தேவையில்லை. நான் முட்டை சேர்த்துருக்கு இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. போட்டு எல்லா சைடுமே போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் பட்டர் ஷீட்டு உள்ளே வச்சுருக்கேன். வீட்டில் பட்டர் பேப்பர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னு எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு அடிகனமான பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் எது இருக்கோ தாராளமாக எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குக்கர் வீட்டில் இருக்குது இல்லைங்களா, அது நல்லா அடிகனமாக இருக்கும். அது கூட எடுத்து இந்த மாதிரி 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு ஒரு சின்ன தட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதையும் எடுத்து வச்சாச்சு. வச்சு மீடியம் ஃப்ளேமில் வந்து கேஸ் கட் விசில் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சுங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இல்லைங்களா, நீங்கள் இடையில கூட இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே எடுத்து வச்சிடலாம். எனக்கு கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ கீழே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. கத்தி இருந்துச்சு அப்படின்னா ஓரங்கள்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கூட எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் செய்யும்போது அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு பிளேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது. இப்போ அந்த பட்டர் ஷீட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக நான் இந்த சைஸில் 2 பழம் எடுத்துருக்கேங்க. ரொம்ப சின்ன சைஸ் பழமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3-4 கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ரொம்ப லேஸாக கட் பண்ணாமல் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். முடிஞ்ச எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பழமே இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்காக ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பழம் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ண தேவையில்லைங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு 2 முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. 2 பழம் எடுத்துருக்கு இல்லைங்களா, அந்த சைஸில் அதுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து பார்க்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு போட்டு கூட கலந்து எடுத்துக்கலாங்க. அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் எந்த பாதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோடையும் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்க்கறத விட வாசனையே இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயில் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. முட்டை சேர்த்துருக்கு இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது இல்லை அப்படின்னா ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அது நல்லா பவுட்ரு பண்ணி கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கலந்து எடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு பேனில் வந்து சர்க்கரை பழம் 2மே எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சுற்றி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நம்ம அந்த மாவு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பழம் வந்து இன்னொரு பழம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ பார்த்து நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது மாவு ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து சைடில் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு கூட நம்ம திருப்பி போட்டுடலாம். சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சுக்கலாங்க. வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து தோசை திருப்பிலேயே திருப்பறக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கெஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 2 சைடுமே இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கூட இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு இந்த ஸ்நாக் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நான் பெரிய சைஸ் பழமாக இருக்கிறங்காட்டி ஒரு பழம் எடுத்துருக்கேங்க. மீடியம் சைஸோ இல்லை ரொம்ப சின்னதோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2-3 கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாங்க. ரொம்ப போட்டு மசிக்க தேவையில்லைங்க. லைட்டாக மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். அந்த கப்லேயே பாதி அளவுக்கு வந்து துருவன வெல்லத்தை நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் அந்த மாதிரி சேர்க்கறதோட இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துட்டால் கரெக்டாக இருக்கும். அதில் வந்து வேர்க்கடலை லைட்டாக உடச்சி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக பாதாமையும் லைட்டாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் தேவைப்படுதோ தாராளமாக சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு டைம் இந்த மாதிரி வறுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. நெய் நான் காமிச்சு இல்லைங்களா அந்த அளவுக்கே கரெக்டாக இருக்குங்க. அதிகமாக நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி கலந்து விடும்போது தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. ஏன் அப்படின்னா நம்ம பழம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துருக்கு இல்லைங்களா, நல்லா கை வச்சு கலந்து விடும்போது லைட்டாக தண்ணி பத்தில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாதுங்க. அதே சமயம் ரொம்ப அரிசி மாவும் சேர்க்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாயிரும். அது சாப்பிட்றக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. இந்த பதத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு தட்டு எடுத்து அதில் சின்னதாக வாழையில சேர்த்துக்கலாங்க. வாழையில சேர்த்து வேக வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ வாழையில சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் நம்ம எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இட்லி தட்டு வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இட்லி தட்டு வச்சு இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த தட்டையும் மேலே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதுக்கு மேலேயே நம்ம ஒரு இலையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இலை போட்டு நம்ம வேக வைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதில் எண்ணெய் நெய் எதுவுமே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணல இல்லைங்களா, அதனால் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.